தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/6/2026 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம் இரவு 6:08 வரை பிறகு பூசம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். ஜூன் 17 என்பது 8/17/26 இந்த தேதிகளிலே பிறந்தவர்கள் எல்லாம் வெற்றிக்குரியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெற்றிக்குரியது 8ஆம். ஏனென்று சொன்னால் வெறும் 8 என்பதை காட்டிலும் 17 என்று வருகின்ற பொழுது சூரியனின் ஆதிக்கமும் கேதுவின் ஆதிக்கமும் இணைகிறது. இன்றைக்கு நமது பாரத தேசத்தை ஆளுகின்ற பாரத பிரதமர் பிறந்த தேதி 17. புகழ்பெற்றவர்கள் எல்லாம் உலக புகழ்பெற்றவர்களை எல்லாம் பார்த்தால் 17 என்ற தேதி அவர்கள் பிறந்த தேதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 3 நூல்கள் நாம் அவசியம் வைத்திருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும். மனிதன் மனிதனுக்கு சொல்லியது, மனிதன் இறைவனுக்கு சொல்லியது, இறைவன் மனிதனுக்கு சொல்லியதுன்னு 3 நூல்கள் இருக்கு. மனிதன் மனிதனுக்கு சொல்லியது என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறளிலே இல்லாத கருத்துகளே இல்லை. கடுகை துடைத்தேழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படிங்கிற இந்த குறளிலே என்ன ஒரு பெருமை அப்படின்னா, துறவுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல ஒரு பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, துறவுனா எல்லாம் துறந்துடுறது, பணம் காசெல்லாம் திறந்துட்டு துறவியா போயிடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அப்படி துறக்கிற பொழுது இந்த உதடுகள் கூட ஒட்டி கொள்ளக்கூடாதாம். வள்ளுவர் அவ்வளவு அழகாக பாடல் எழுதி இருக்கின்றார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. சொல்லி பாருங்க, உதடு ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. உதடு ஒட்டாத குறள். சரி, உதடு ஒட்டிக்கணும், நமக்கு பற்று இருக்கணும் அப்படின்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லா வார்த்தைக்கும் உதடுகள் ஒட்டும். அது மட்டுமல்ல, திருக்குறளிலே ஒரு அற்புதமான குறள். பெருமைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வார்கள், கனவு காணுங்கள் காணும் கனவு நனவாகும்னு. எண்ணியே எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணீர் ஆகப்பெறின். எதை நாம் எண்ணுகிறோமோ அந்த எண்ணங்கள் ஈடேறும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று சொல்லி அதை எடுத்துரைப்பது எதுனா திருக்குறள். மனிதன் மனிதனுக்கு சொல்லியது திருக்குறள். சரி, மனிதன் இறைவனுக்கு சொல்லியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு அதுல ஒரு வரி வரும். இதையே லெட்டர் பேடில் கடிதத்தாளில் ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய பிரபலமானவர், அதையே போட்டிருக்கிறார். போட்டு அதற்கு கீழே அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லா வரிகளும் முதலிலே ஆரம்பத்திலே வாழ்க வாழ்க என்றே வரும். இறைவனை வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம். எனவே மனிதன் இறைவனுக்கு சொல்லியது திருவாசகம். சரி, இறைவன் மனிதனுக்கு சொல்லியது என்ன அப்படின்னு, இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது என்ன அப்படின்னா பகவத்கீதை. பகவத்கீதை என்பது கண்ணபிரான் அருளியது அற்புதமான அந்த கீதை. அதிலே யுகங்கள் தோறும் அக்கிரமம் எப்பொழுதெல்லாம் தலைவிரித்து ஆடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த 3 நூல்கள் மனிதன் மனிதனுக்கு சொல்லியது, மனிதன் இறைவனுக்கு சொல்லியது, இறைவன் மனிதனுக்கு சொல்லியது. இந்த 3 நூல்களையும் நாம் முத்தாய்ப்பாக படிக்க வேண்டும், அதன் வழியே நடக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பின்னால் அருளாளர்கள் சொல்ல ஞானிகள் கேட்டது என்ன அப்படின்னா திருவருட்பா. அதற்கு பிறகு ஞானிகள் சொல்ல ஞானிகளே கேட்டது திருமந்திரம். திருமந்திரம் என்பது திருமூலர் எழுதியது. அந்த திருமந்திரம் ஞானிகள் சொல்ல ஞானிகளே கேட்டார்களாம். திருமந்திரம் மகன் சொல்ல மகேசன் கேட்டது என்ன? பிரணவம். பிரணவ மந்திரம் சுவாமி மறையிலே சொன்னார். அதே போல கணவன் சொல்ல மனைவி கேட்பதுதான் வாழ்க்கைன்னு முத்தாய்ப்பா இந்த கருத்தை முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மனைவி சொல்ல கணவன் கேட்பதும் வாழ்க்கை. பொதுவாக குடு பிளஸ் இன்பம் குடும்பம். இன்பத்தை கொடுப்பதற்கு பெயர் குடும்பம்னு பேராம். இப்படி நாம் மனிதன் சொல்ல மனிதனுக்கு சொல்லியது, மனிதன் இறைவனுக்கு சொல்லியது, இறைவன் மனிதனுக்கு சொல்லியது ஆகிய 3 நூல்களையும் நாம் படித்து அதன் வாயிலாக நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். சகாயஸ்தானத்திலே சூரியன் புதன். எனவே எதை நீங்கள் நினைத்தீர்களோ நினைத்த காரியம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உண்டு. இடம்பூமியால் லாபமும் கிடைக்கும். இடம்பூமியின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் சிறப்பாக நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் குருவோடு இருக்கின்றார். நினைத்ததெல்லாம் நிறைவேறும் விதத்தில் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். வாகன மாற்றம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. 2இல் சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். தலைமை பதவிகள் கூட தானாக வரலாம். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாமன் மைத்துன வழியில் மகிழ்ச்சியான தகவலும் உங்களுக்கு உண்டு. சேமிப்பு உயரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வசதி வாய்ப்புகள் பெருகும். இந்த நாளில் தொழில் கூட உங்களுக்கு நீங்கள் புதிதாக தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற சிறப்பான நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:32க்கு மேல் சந்திரபலம் ராசிக்குள் வருகிறது. குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாற்றுகின்ற ஆற்றல் கிரகங்களுக்கு உண்டு. எனவே உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். கடந்த ஆண்டு முயற்சிகள் கூட கைகூடுகின்ற நாள். நேர்முக தேர்விலே வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்திலிருந்து VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். கல்யாண கனவுகள் நனவாகும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இந்த அற்புதமான நாள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விரயங்கள் குறையும். வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. லாபஸ்தானத்தில் புதன் இருப்பதால் பொருளாதார நெருக்கடி அகலும். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும் சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்திலே கேது. பயணங்கள் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் கிடைக்கலாம். அயல்நாட்டு முயற்சிக்கு ஏதேனும் நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து நமக்கு அழைப்புகள் வருமா, உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு அது நடைபெறுவதற்கான வழிபிறக்கும் நாள். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் அரைச்சல் இருக்கலாம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்பு ஏற்பட்டு அகலும். மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். 6 ராகு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நித்த நேரத்தில் உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே குரு சுக்கிரனோடு இணைந்திருப்பதனாலே தொழில் மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. வளைந்து கொடுத்து சென்று வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நீங்கள் நினைப்பீர்கள். முயற்சிகளே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். இன்று புதன்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது, இலக்குமியை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மை தரும். 7லே செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது அல்லது வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவது போன்றவற்றையெல்லாம் உங்கள் கவனம் செல்லும். பொதுவாக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு பகல் 12:32 வரை சந்திராஷ்டமம் என்றாலும் கூட உங்கள் ராசியை குரு பார்ப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவு திடீரென உங்களுக்கு வரலாம். லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் சொந்த வீட்டில் இருக்கின்றார். சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமாக இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். உயர்ந்த மனிதர்களை சந்திப்பால் உள்ளம் மகிழ்வீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் நிறைய கிடைக்கப் போகின்றது. ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். விஐபிக்களின் சந்திப்பும் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் விதத்தில் அமையும். இந்த நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. விநாயகப் பெருமான் வழிபாடும், இலக்குமி வழிபாடும், விஷ்ணு வழிபாடும் நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:32க்கு மேல் சந்திராஷ்டமம். புது முயற்சிகள் நீங்கள் ஈடுபட்டால் காலை நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகாலையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளை சந்திப்பதோ அல்லது தொழில் ரீதியாக பங்குதாரர்களை சந்திப்பதோ நினைத்தால் காலை நேரம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கிய புள்ளிகளின் மூலம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிபிறக்கலாம். மதியத்திற்கு மேல் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கலாம். நல்ல விரயங்களாக மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். என்ன இருந்தாலும் இன்று கிழமை புதன் என்பதனாலே விஷ்ணு இலக்குமி வழிபாடு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவம் இன்று நடைபெறும் நாள். பிரபலமானவர்களின் சந்திப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். 2லே ராகு இருப்பதனாலே உங்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பழைய கடன் பாக்கிகள் வசூலாகலாம். 7லே குரு இருப்பதனாலே கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் மட்டுமல்ல, அதற்குரிய சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். பெற்றோர்களின் மணிவிழாக்களும் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. பிரபலமானவர்களை சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்தாலும் அதற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நீங்கள் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பஞ்சமஸ்தானத்திலே புதன் சூரியனோடு இருந்து புது ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். அரசியல் களத்திலே இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் திடீரென வரலாம். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். நேர்முக தேர்வில் இருப்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கலாம். மனக்குழப்பங்கள் அகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். 2இல் செவ்வாய் இருப்பதனாலே செல்வ நிலை நன்றாகவே இருக்கின்றது. இடம் பூமி வாங்குவது அல்லது பூமி வாங்கியதை கட்ட முடியாமல் இருக்கிறதே, பத்திரப்பதிவில் தடை இருக்கிறதே என்று அமைத்தவர்களுக்கு சொத்து சம்பந்தமாக ஒரு நல்ல தகவல் இன்றைக்கு கிடைக்கும். 6இல் கேது இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். நல்ல இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.